கடவுளை முழு மனதுடன் நேசிப்பதே எல்லா கட்டளைகளையும் விட உயர்ந்தது என்று இயேசு தெளிவாக கூறுகிறார். சில சமயங்களில் கடவுளை எப்படி அன்பு செய்வது என்பதை அறிவது நமக்கு கடினமாக இருக்கலாம். இந்த வழியில்தான் கடவுளை அன்பு செய்ய வேண்டும் என்பதை நாம் இரண்டாவது கட்டளையின் மூலம் கற்றுக்கொள்கின்றோம். நாம் சந்திப்பவர்கள் மூலம் கடவுளை அன்பு செய்கிறோம். நம்மை போலவே மற்றவர்களையும் நேசிக்க வேண்டும் என்று இயேசு சொன்னதை மறந்துவிடக்கூடாது. நம்மில் பலர் நம்மை நேசிப்பதில்லை. நம்மால் இதை செய்ய முடியாவிட்டால் மற்றவர்களுக்கு அன்பை கொடுக்க எப்படி கற்றுக்கொள்வது? நாம் சுயமரியாதை பற்றி அதிகமாக பேசுகிறோம். அதற்காக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுக்கின்றோம். நாம் நமக்கான மரியாதையை, அன்பை நம்மீதும் நம் உடலின் மீதும் காட்டுகின்றோமா என்று சிந்தித்தால் இல்லை என்பதே பலரின் பதிலாக இருக்கலாம். நாம் ஒவ்வொருவரும் இறைவனின் சாயலில் படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்றால் நாமும் இறைவனின் அங்கம் என்பதையும் மறந்து நம் நிறம், எடை, உயரம் ஆகியவற்றை பற்றி கவலை கொண்டிருக்கின்றோம். உடலும் மனமும் கடவுள் கொடுத்த கொடை. அவற்றை பராமரிப்பது நமது கடமை என்பதை மறந்து சரியான உடல் பயிற்சி இல்லாமல் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளுக்கும் புகைப்பழக்கம் மற்றும் குடிப்பழக்கங்களுக்கும் அடிமையாக மாறியிருப்பது நம்மை நாம் அன்பு செய்யவில்லை என்பதற்கு அடையாளமே. இறைவனை புரிந்து கொள்ளாததற்கு இதுதான் அடிப்படை காரணமாக இருக்கிறது. நாம் நம்மை அன்பு செய்யாத போது மற்றவர்களை எதற்காக, எதன் அடிப்படையில் அன்பு செய்ய வேண்டும் என்பதே தெரியாமல் இருக்கின்றது. அடுத்தவரை அன்பு செய்ய இயலவில்லை என்று சொன்னால் கடவுளை அன்பு செய்வதற்கான வழியை, வாய்ப்பினை இழந்து விடுவோம். அடிப்படை சரியாக இருந்தால் எல்லாமும் சரியாக இருக்கும். அடிப்படையில் நம்மை அன்பு செய்ய ஆரம்பிப்போம்.